மை டியர் டூட்ஸ், நம்ம ஏகப்பட்ட ஃபேரி டெய்ல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிண்ட்ரெல்லா, எஸ்காலிபர், ஸ்னோ ஒயிட். இந்த வரிசையில ஒரு முக்கியமான ஃபேரி டெய்ல் தான் பீட்டர் பேன். அதுக்காக இது வழக்கமான பீட்டர் பேன் படம்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பீட்டர் பேன்னாலே யாருன்னு தெரியலன்னா, இந்த ஃபேரி டெய்லை பொறுத்த வரைக்கும் நெவர்லாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. அவங்க யாரும் வளரவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு, ஃபன் பண்ணிக்கிட்டு, அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. கேட்கும் போதே நமக்கும் அங்க போயிடணும்னு தோணுது இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரு ஃபேரி, கூடவே அந்த ஐலாண்டுடைய ஹீரோவான பீட்டர் பேனும் தான். இந்த பீட்டர் பேன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசையா இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வருவான். என்னடா வழக்கமான பீட்டர் பேன் படம் மாதிரி அட்வென்ச்சர் மட்டும் தான் இருக்கும் போலயே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ருக்கோஜாரா இந்த படத்துல நம்ம பீட்டர் பேன் என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை மட்டும் கூட்டிட்டு வரவன் தெரியாம ஒரு மெச்சூர்டான பொண்ணை இந்த ஐலாண்டு கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்காக மெச்சூர்டுனா ரொம்ப பெரிய பொண்ணுலாம் இல்ல, ஹை ஸ்கூல் போக போறாங்க. அப்படி ஒரு பொண்ணு ஐலாண்டு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா சின்ன குழந்தைங்கன்னா அவ்வளவா கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு சில கேள்விகள் வருது. அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. டேய் பீட்டர் பேன் படம் தானடா சொன்னீங்க, என்னடா ட்விஸ்ட் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே 2023ல ரிலீஸ் ஆன பீட்டர் பேன் அண்ட் விண்டிங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த 3 இடத்துலயுமே புதுசா வேற கடையை திறந்திருக்கோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம சேனல்ல ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. சோ இது 3த்துல ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புதுசா அடுத்து சேனல் ஆரம்பிக்கணும்னாலும் அந்த ஒரே ஒரு விஷயம் தான், 3த்துல ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கூட பண்ணிக்கங்களேன். எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்ம நம்பரை யாராவது பாத்துருவாங்களோன்னு கவலை மட்டும் படாதீங்க. ஏன்னா குரூப்ல இருக்கவங்களால இல்ல, என்னாலேயே யார் இருக்கான்னு பார்க்க முடியாது. சோ தைரியமா ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலரா வீடியோ போட்டேன்னா அந்த லிங்க்கும் எல்லாத்துலயுமே வந்துடும். சரி, ஓகே. இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல வீட்டுக்குள்ள 2 சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கத காட்டுறாங்க. அந்த டைம்ல ஒரு ரூம்குள்ள இருந்து சூட் கேஸ் எடுத்துட்டு கோவமா வராங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் விண்டி. இப்ப நம்ம விண்டி கோவமா அவங்களோட சூட் கேஸ் எடுத்துட்டு ரூம்குள்ள போகும்போது பின்னாடி பார்த்தா அந்த 2 பசங்களும் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் மூஞ்சி தொங்கி போயிருக்கு. அது ஏன் என்னன்னா பின்னாடி பார்ப்போம். இப்ப அவங்க ஜன்னல் பக்கத்துல போய் நின்னு அவங்க வீட்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க இன்னும் விளையாண்டுகிட்டு தான் இருக்கானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கதை நடக்கிறது 80ஸ்லயோ 90ஸ்லயோ நினைக்கிறேன். சரியா வருஷம் மென்ஷன் பண்ணல, ஆனா பார்த்தாலே தெரியுது 2 பசங்களும் போன்ல விளையாடாம கையில கட்ட கத்திய வச்சு சண்டை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சவுண்ட் எல்லாம் கேட்கவே சூப்பர், சரி நம்மளும் கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு கத்தி எடுத்து அவங்களோட தம்பிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ், அந்த 2 பசங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பிங்க தான் 2 பேரும். ஒருத்தன் பேரு புட்டி, இன்னொருத்தன் பேரு குட்டி. புட்டின்னு சொல்றேங்கிறதுனால பாடி ஷேமிங் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் வரும், அந்த கேரக்டரை ஈஸியா மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த பேர் வைக்கிறேனே தவிர்த்து இது பாடி ஷேமிங் இல்ல. நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு இது தெரியும். இருந்தாலும் எல்லா வீடியோலயும் மென்ஷன் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலயும் புதுசா ஜாயின் பண்றவங்களும் இருக்காங்க, அதனால தான். சரி, ஓகே. இப்போ இவங்க 3 பேரும் சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த 2 பசங்களை கம்பேர் பண்ணும்போது பெரியவங்களா இருக்காங்க. சோ எடுத்து ஒரே அடி, தம்பியோட கத்தி பறந்து போய் கண்ணாடியில இடிச்சிருது. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஷாக்கா நின்னுட்டு இருக்கும்போது என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்பா அந்த ரூம்குள்ள வராரு. இப்ப 3 பசங்களும் தலையை குனிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கும்போது நம்ம அப்பா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு டேய் யாரா அதை பண்ணுது அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம புட்டி கண்ணாலேயே நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டுறான். அட பாவி பயல, மாட்டி விட்டான்டா. அப்பா நான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாளைக்கு நீ போர்டிங் ஸ்கூல் போக போற, பெரிய பொண்ணு ஆயிட்ட, இப்போ சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு அந்த கட்ட கத்தியெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் கோவமா அவங்களோட பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா, உனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உனக்கு வயசாயிடுச்சு, இப்ப நீ பெரிய பொண்ணு, ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிக்க ஆரம்பிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு அங்க போறதுக்கே விருப்பம் இல்ல, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க தான் போறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நாளைக்கு போர்டிங் ஸ்கூல் போக போறாங்க. போர்டிங் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்கல்ல, அதுக்காக போக போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன குழந்தை மாதிரி ஃபன் பண்ணிட்டு அட்வென்ச்சர் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும், நமக்கும் அப்படிதானே. இப்ப இதெல்லாத்தையும் சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, கவலைப்படாதடா, நானும் உன் வயசுல இப்படிதான் இருந்தேன், இப்ப பாரு ஜாலியா இல்ல, நீ போயிட்டு வா, எல்லாம் உனக்கே பழகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் அங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜன்னலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மின்மினி பூச்சி ரூம்குள்ள வருது. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒண்ணு மின்மினி பூச்சி இல்ல, அது ஒரு ஃபேரி. இப்ப அந்த ஃபேரி ஹீரோயினோட பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு மந்திரத்தை போடுது. போட்ட உடனே நம்ம ஹீரோயின் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினை பறக்க வச்சு அவங்கள விண்டோ வழியா வெளியில கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது டக்குனு நம்ம புட்டி வந்து கொசு அடிக்கிற மாதிரி ஒரே அடி. அதனால அந்த ஃபேரியோட மந்திரம் காணா போயிடுது. நம்ம ஹீரோயினும் மேல இருந்து கீழே வந்துட்டாங்க. டேய் என்னடா நடந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, அதுவா தெரியலக்கா, இந்த பூச்சி உன்னை தூக்கிட்டு போக பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப இவங்க 3 பேரும் அந்த பூச்சியை போய் பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு ஃபேரி. திடீர்னு பார்த்தா நம்ம புட்டியோட கழுத்துல யாரோ கத்தி வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நல்லா பச்சை ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான்.
இவனை பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். தலைவா பீட்டர் பேனா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பீட்டர் பேன் கதை இருக்கு இல்லையா, நான் கூட இன்ட்ரோல சொன்னேன்னு, அது நமக்கு மட்டும் இல்ல இந்த கட்டுக்கதையை இவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப பீட்டர் பேன் இருக்கிறதுலாம் உண்மைதானா? அப்ப நீங்க எதுக்கா இங்க வந்தீங்க, எங்களை கூட்டிட்டு போறதுக்காகவா அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பசங்க 2 பேரும் ஷாக்கா கேட்கும் போது, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வரல, அந்த உங்க அக்கா வெண்டி இருக்காளே அவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம பீட்டர் பேன் அங்க ஓடி ஓடி என்னத்தையும் தேடிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவருடைய நிழலு இந்த சைடு பீட்டர் பேன் அவனோட நிழல பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது பார்த்தா பீட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. விடாத பீட்டர் புட்டிங்க அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா பீட்டர் கஷ்டப்பட்டு அவனோட நிழல பிடிச்சிடுறான். இப்ப அவனோட கால்ல கட்டி வச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பசங்க 3 பேரும் வந்து பாக்குறாங்க. இந்த நிழல் பை எப்படிதான் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து உங்களுக்கே தெரியாம உங்க ரூம்லயே ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அப்படியா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு ஒரு ஊசியும் நூலையும் எடுத்துட்டு வராங்க. எதுக்கு உன் நிழலையும் உன்னையும் ஒன்னா தச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப தச்சுக்கிட்டே பீட்டர் கிட்ட பேசும்போது ஆமா எதுக்காக என்னைய கூப்பிட வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன பசங்களை காப்பாத்துறது தானே என் வேலை. உன் பேரு விண்டி தானே, உன்னைய பத்தி நல்லாவே தெரியும். எப்பவுமே உன் அம்மா விண்டி மேலவா விண்டி அதை பண்ணு விண்டி இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உனக்கு போறதுக்கு விருப்பமே இருக்காது கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் அதை பத்தி யோசிச்சுட்டு அது ஷூவை தச்சிட்டு இருக்காங்க. தைக்கும் போது பார்த்தா தெரியாம நம்ம பீட்டரோட கால்ல குத்திடுவாங்களாம். வலிக்குது என்னை கொலை பண்ண பாக்குறா அப்படின்ற மாதிரி பீட்டர் பயப்படும் போது யோ ஊசியில தான் குத்துனேன், ஏதோ தெரியாம டிஸ்ட்ராக்ஷன்ல குத்திவிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பின்னால இருந்து நம்ம குட்டி விட்ட பீட்டர் நான் ஒண்ணு சொல்லிட்டா, எங்களுக்கு வலிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா வந்து கிஸ் கொடுப்பாங்க, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கிஸ்ஸா சரியா போயிடுமா, கிஸ்னா என்ன, அப்ப விண்டி எனக்கு ஒரு கிஸ் கூட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்னடா ஏதோ சாக்லேட் கேட்கிற மாதிரி கேக்குற இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு பேர் தான்ப்பா கிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு இரும்பு எடுத்து பீட்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு, நானே இதை வச்சுக்கிறேன், சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பீட்டர் ஹீரோயினை கூப்பிடும் போது இந்த சைடு தம்பிங்களுக்கு ஒன்னும் புரியல. எங்கேயோ போக போற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டேய் போக போற இல்லடா போக போறோம், உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நீங்களும் வாங்க, எங்க ஐலாண்ட்ல இருக்க யாருக்குமே வயசாகாது, எப்பவுமே குழந்தைங்களாவே தான் இருப்பாங்க, ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பீட்டர் பேன் அங்க இருந்து வீட்டுக்கு வெளியில பறக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த பசங்க 2 பேரும் ஆச்சரியமா நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டாங்க. சரி நாளைக்கு ஸ்கூல்ல ஹாஸ்டலுக்கு அனுப்ப பாக்குறாங்க, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷூ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வெளியில வராங்க. இப்ப இவங்க எல்லாரும் ரூஃப் மேல நின்னுட்டு இருக்கும் போது ஓகே நல்லா கேட்டுக்கங்க, உங்களாலையும் பறக்க முடியும், நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பக்கத்துல பார்த்தா ஃபேரி முறைக்குது. சாரி நம்பிக்கை மட்டும் பத்தாது, மைண்ட ஹாப்பியா வச்சுக்காங்க, முக்கியமா இந்த ஃபேரியோட மந்திர தூள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோயின் அவங்களோட மனசுல அவங்க லைஃப்ல நடந்த ஹாப்பியான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பர்மா பரவாயில்லையே ஈஸியா எல்லாத்தையும் கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடு பார்த்தா அந்த 2 குட்டி பசங்களும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா கணுங்களா வாங்க எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் இப்ப அவங்கள கூட்டிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்க பறந்து போய் எங்க போறாங்கன்னா இது ஆக்சுவலா இங்கிலாந்துல ஒரு ஃபேமஸான கிளாக் டவர் இருக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இது பேரு பென் டவரா ஏதோ ஒன்னு மறந்து போச்சு, பென்டன்ல கூட வரும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இப்ப இவங்க எல்லாருமே கூட்டிட்டு அந்த கிளாக்கு பக்கத்துல போகும்போது அங்க பக்கத்துல போன உடனே திடீர்னு இவங்க எல்லாரும் வேற ஒரு டைமென்ஷனுக்கே டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. இப்ப பறந்துகிட்டே ஹீரோயின் அந்த இடத்த ஆச்சரியமா பார்க்கும்போது எதிரில பார்த்தா ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்கு, இதுதான் அந்த பீட்டர் பேன் சொன்ன நெவர்லாண்ட். இப்ப இவங்க எல்லாரும் அந்த ஐலாண்டுக்கு மேல பறந்து போயிட்டு இருக்காங்க, செம்ம ஜாலியா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள் ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய பொண்ணு இப்ப பார்த்தா இமேஜின் கூட பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க, ஒரு ஐலாண்டுக்கு மேல பறந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி யோசிச்சு ஹீரோயின் சந்தோஷமா இருக்கும்போது ஆக்சுவலா ஐலாண்டு சூப்பரா இருக்கே, கேட்க மாட்டேன் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் இந்த மாதிரி இடம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூமா பட்டி நாடா கமெண்ட் போடுறீங்க, இனி கேட்கவே மாட்டேன் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்படி இவங்க ஜாலியா பறந்துட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒருத்தர் டெலிஸ்கோப்ல பாத்துட்டு இருக்காரு. யாரு அதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பைரட் ஷிப் இருக்கு. அங்க இருக்க ஒருத்தர் இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கப்பல்ல இருக்க ஒரு டோர் கிட்ட போயிட்டு தலைவா அந்த பையன் ஏகப்பட்ட பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் தலைவா, அந்த பீட்டர் பேன் இங்கதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சொன்னவன் நெஞ்சிலே ஒரு புல்லட் இறங்குது. இப்ப சுட்டவர் அந்த ரூம்குள்ள இருந்து வெளியே வராரு. இவர் தான் இந்த ஷிப்புடைய வில்லன், இந்த படத்துடைய கேப்டன். சாரி இவர் தான் இந்த ஷிப்போட கேப்டன், இந்த படத்தோட வில்லன். இந்த கப்பல்ல இருக்க யாரும் அந்த பயலோட பேரை சொல்லக்கூடாதுன்னு ரூல் புக்ல இருக்கா இல்லையா, அப்புறம் ஏன்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அட லூசு பயல அப்புறம் அவனை என்னன்னு சொல்லிடா கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேப்டன் வெளியே வரும்போது பின்னாடியே ஒரு வயசானவரும் வராது. அவரு வந்து அந்த பைய பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப சொல்லும் போது இப்ப அந்த கேப்டன் அந்த விஷயத்தை தூரத்துல பார்த்துட்டு சூப்பர் இந்த வாட்டி அவனை மிஸ்டே பண்ணக்கூடாது, எடுங்கடா வீரங்கிய எடுத்து தாக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினோட குரூப்பை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பறந்துட்டு
நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு குண்டு ஜஸ்ட் மிஸ். என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யாரு நம்ம வில்லன் தான் உட்காந்து இதை எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே பீட்டர் பேன் எல்லாரும் ஐலாண்டு கிட்ட போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க எல்லாருமே ஐலாண்ட்ல ஒரு சின்ன மலைக்கு பின்னாடி நின்னு யாரா அதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. யார் பாது நம்மள அடிக்க பாக்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினா அவங்களோட தம்பிங்களும் கேட்கும்போது, இவன் தான் கேப்டன் கிறுக்கு பையன், எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறதுதான் வேலை, இவன் தான் இந்த ஐலாண்டோட வில்ல, கவலைப்படாதீங்க உங்க கூட தான் இந்த ஐலாண்டோட ஹீரோ இருக்கேன்ல, என் பேரு பீட்டர் பேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரியா அந்த இடத்துல ஒரு வீரங்கி குண்டு வந்து அடிக்குது. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஃபுல் பிளாங்க். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அந்த இடத்துல ஒரு பீச்ல விழுந்திருக்காங்க. பக்கத்துல அந்த பீட்டரையும் காணா, இவங்களோட தம்பிங்களையும் காணா, பீட்டரோட தொப்பி மட்டும் தான் இருக்கு. இத கையில எடுத்துட்டு அட பாவிகளா என்னடா ஆச்சு என் தம்பிங்களுக்கு, டே பீட்டர் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே தேடும் போது இப்ப ஒரு மலைக்கு மேல போய் தேடி கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட், ஏமா யாருமா நீ அப்படின்ற மாதிரி வேற ஒரு மொழியில யாரோ கூப்பிடுறாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு குதிரையில நின்னுட்டு இருக்காங்க. கூடவே ஏகப்பட்ட சின்ன பசங்களும் சுத்தி நின்னுட்டு இருக்கவே இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட நீங்க தான் விண்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல பின்னாடில இருக்க ஒரு பையன் ஒரு அம்ப நம்ம ஹீரோயினோட காலுக்கு நடுவுல வந்து குத்துது. டேய் என்னடா பண்ற, கால்ல கீழ பட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது, எங்க நான் தாங்க விண்டி சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, நீங்க தானே டைகர் லில்லி, இந்த நெவர்லாண்ட்ல இருக்க ஒரு பழங்குடி மக்களுடைய இளவரசி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னன்னா பீட்டர் பேனோட கதையில இவங்கள பத்தியும் நம்ம ஹீரோயின் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணும் ஆமா நான் தான் டைகர் லில்லின்னு சொல்லிடுறாங்க. இவங்கள என்னன்னு கூப்பிடுறது, இவங்கள லில்லினே கூப்பிட்டுப்போம். இப்ப லில்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பசங்கள்ல ஒரு சில பேரு, ஒரு நிமிஷம் பீட்டர் பேன் எங்க கிட்ட தம்பிங்களை பத்தி எதுவுமே சொல்லல, விண்டிங்கிற ஒரு பொண்ணை மட்டும் தான் கூட்டிட்டு வர போறேன்னு சொன்னா, உண்மையை சொல்லு நீ உண்மையிலேயே விண்டி தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஏன்டா காமெடி பண்றீங்க, நான் விண்டி தான்டா, என் தம்பிங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சமயத்துல அந்த பசங்கள்ல ஒரு சில பேர் முன்னாடி போயிட்டு டெலிஸ்கோப் வழியா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா உங்க தம்பிங்க பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா புட்டி இந்த ஹைட்ல இருப்பான், குட்டி இந்த ஹைட்ல இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உண்மையிலேயே அவனுங்க உங்க தம்பிங்க தானா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க டவுட்டா கேட்கும்போது அந்த டெலிஸ்கோப்ல பாத்துக்கிட்டு இருந்த பையன், ஆமா உங்க தம்பிங்களை யாராவது கையில டெடி பேர் வச்சிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா வச்சிருந்தான் எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, அதான் இந்த பைரட்ஸ் ரெண்டு தம்பிங்களையும் அவங்க கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இப்ப டெலிஸ்கோப்பை வாங்கி பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த வில்லன் குரூப் நம்ம ஹீரோயினோட தம்பிங்க ரெண்டு பேருமே பிடிச்சிட்டாங்க. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு காட்டும்போது அவங்க ரெண்டு பேரையும் கப்பல்ல ஏத்தி அந்த வில்லனுடைய ரூம்குள்ள அந்த பசங்க கூட்டிட்டு போயிட்டு லாக் பண்றாங்க. உள்ள பார்த்தா வில்லனும் அவர் கூடவே அந்த வயசானவரும் இருக்காரு. இப்ப வில்லன் அந்த பசங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல வில்லனுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஓ உனக்கு அந்த சவுண்ட் கேக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு எதுவும் கேட்கலையே தம்பி அப்படின்ட்டு அந்த வயசானவரும் சொல்றாரு. இப்ப கரெக்டா வில்லன் நம்ம தம்பிங்கள்ல ஒருத்தனோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு. எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு வாட்ச். யோ நம்ம கப்பலுடைய ரூல்ஸ் பத்தி உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவாப்பா ரூல் நம்பர் 1 பீட்டர் பேன் பேரை சொல்லக்கூடாது, ரூல் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போகும்போது, யோ 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 ரொம்ப இழுக்காதையா படமே முடிஞ்சிட போகுது, ரூல் நம்பர் 37 அது என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்ல, கப்பலுக்குள்ள வாட்ச் அலௌட் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த வில்லன் வாட்ச் எடுத்து அடின்னு அடிச்சு ஒட்டைக்கிறான். இந்த சைடு பசங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல, வாட்ச் என்னடா பண்ணுச்சு, அப்ப நம்ம புட்டிக்கும் குட்டிக்கும் தைரியம் வேற ரொம்ப அதிகமா இருக்கா, யோ எங்களை இந்த ஐலாண்டு கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா, பீட்டர், உள்ள வந்தா தீந்துருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது வெளியில இந்த வில்லனுங்களோட ஆளுங்கெல்லாம் அதை கேட்டுட்டு, சூப்பர் அந்த பீட்டர் பேனோட பேரை இந்த பசங்க சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் வில்லன் டென்ஷன் ஆகி நம்மள அங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியாப்பா விஷயம் ரைட்டு பேரை சொல்லிட்டல்ல ஓகேப்பா ராக்ஸ் கல்லுக்கு வண்டியை விடுங்க அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்றான். இதை கேட்ட உடனே வில்லனோட ஆளுங்கெல்லாம் குஷியா ஏ ஜாலி அப்படின்ற மாதிரி வண்டியை திருப்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் டெலிஸ்கோப்ல பாத்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அங்க உள்ள பசங்க, எப்பா அவங்க ராக்ஸ் கல்லுக்கு உங்க தம்பியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கப்பா, அதுக்கு ஒரு அர்த்தம் தான் உங்க ரெண்டு தம்பிங்களையும் கொலை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கொலை பண்ண போறாங்களா டேய் அப்புறம் எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்கடா போய் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இந்த பசங்களும் இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம லில்லிக்கு அங்க போறதுக்கு ஷாக்கு தெரியும். சோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஹீரோயின், எப்பா ஏன் இந்த கேப்டன் இவ்வளவு கெட்டவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா அவன் வளர்ந்த விதம் அப்படி ரொம்ப கெட்டவன், ஆனா என்ன பண்றது இந்த ஐலாண்ட்லயே நல்லா கத்தி சண்டை போடக்கூடிய ஒரே ஆள் அவன் தான். இன்னொரு ஆள் நம்ம பீட்டர் நல்லவன் இவன் கெட்டவன், அதனாலயே அவனுங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுலயும் கடைசியா போட்ட சண்டையில எங்க பீட்டர் அந்த கேப்டனுடைய கையை வாட்சோட சேர்த்து வெட்டிட்டான், அதனால தான் அவனுக்கு ஒத்த கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்பதான் நமக்கு தெரியுது ஏன் அந்த கப்பல்ல வாட்ச் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க எல்லாருமே அந்த ராக்ஸ் கல்லுக்கு போயிட்டாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா வில்லன் அவனோட ஆளுங்க கூட இந்த ரெண்டு பசங்களையும் புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான்.
இப்ப அவங்கள கொல்ல போகும்போது அங்க உள்ள வில்லனோட ஆளுங்க எல்லாருமே அவங்கள கொல்லணும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட ஆளுங்க கிட்ட இருந்து கொல்லணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான குரல் கேக்குது. ஏன்னா அது சவுண்டு. டே பசங்களா எல்லாரும் அமைதியா இருங்க, அந்த கடைசியில ஒருத்தர் இருக்கானே அவன் எப்ப நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப டக்குனு பக்கத்துல இருக்கவன் தாடி இழுத்தா தாடி கையோட வந்துருது. யாருன்னு பார்த்தா நம்ம பீட்டர். இப்ப அவன் கூட இவங்க எல்லாரும் சண்டை போடலான்னு பார்க்கும்போது நம்ம பீட்டர் தான் அந்த ஐலாண்டோட ஹீரோ ஆச்சு. சோ அத்தனை பேரையும் தள்ளி விட்டுட்டு வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் அவ்வளவு பேரை சமாளிச்சாலும் வில்லன் கூட அவனால சரியா சண்டை போட முடியல. அந்த பசங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே என்னடா வில்லனும் நல்லா கத்தி சண்டை போடுவான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது விண்டி எப்படி இருக்க ஆளையே காணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம கேப்டன் இருக்கான் இல்லையா, பீட்டருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்க மாட்டான், மேலதான் நின்னுட்டு இருப்பான். அவன் நம்ம பீட்டரோட நிழலை பார்த்துட்டு கரெக்டா நிழல்ல அடிக்கும் போது இந்த சைடு நம்ம பீட்டரும் கீழே விழுந்துடுறாப்ல. ஏன்னா நிழலும் பீட்டரும் கணக்குல தானே இருப்பாங்க. இப்ப பீட்டரோட கத்தி கீழே விழுந்துருச்சு. இப்ப வில்லன் கிட்ட மட்டும் தான் கத்தி இருக்கு. இப்ப கத்தியை வச்சுக்கிட்டு பீட்டர் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கும் போது பீட்டர் கதை முடிஞ்சிருமோன்னு பார்த்துட்டு இருந்தா அந்த சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் டே கேப்டனே என்னைய பாடுறா நீ அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்ப அந்த வில்லன் நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஏய் யாருமா நீ, ஐலாண்டுக்கு புதுசா இருக்க, சரி ஓகே நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது தெரியுமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவனை பத்தின எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா அந்த வில்லன் பையன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே முன்னாடி வரான். ஏன்னா அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்தா இவன் கையை சாப்பிட்டுருக்கும் இல்லையா, அதே அந்த முதல்ல வில்லனையே சாப்பிட ட்ரை பண்ணுது. நம்ம வில்லன் கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சுட்டு இருக்கும் போது அந்த சைடு அந்த வில்லனுடைய ஆளுங்க நிறைய பேரை அந்த முதல்ல சாப்பிட்டுருச்சு. இங்க நம்ம பீட்டர் நம்ம ஹீரோயின் பசங்க எல்லாருமே கூட்டிட்டு அங்க இருந்து பறந்து மேல போயிடுறான். இப்ப நம்ம வில்லன் அந்த முதல்ல கிட்ட இருந்து தப்பிக்கப்படுற பாடு இருக்கே, கஷ்டப்பட்டு நம்ம வில்லனும் அந்த வயசானவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் மட்டும் தப்பிச்சு வெளியே விழுந்துடுறாரு. அங்க மலைக்கு மேல நம்ம பசங்க இது எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல வில்லன் டே பீட்டர் உன்னை விட மாட்டேன்டா, நான் திரும்ப வருவேன்டா அப்படின்ற மாதிரி படத்துல ஒரு மாதிரி பஞ்சு பேசிட்டு இருக்கும் போது நல்லா இருந்துச்சுல அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் கண்ணத்திலேயே சப்படு ஒண்ணு வைக்கிறாங்க. கட் பண்ண நம்ம பீட்டர் கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு என்னை அடிச்ச, காது ஒய்யுங்குது, நான் தானே உங்க எல்லாரையும் காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எது காப்பாத்தினியா, ஏய் ஒன்னால தான்டா எவ்வளவு பிரச்சனையோ, எல்லாரும் சேர்ந்து தான் சாதிச்சோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எது எல்லாருமா, இங்க பாருமா நான் பீட்டர் பேன், நான் தான் இந்த ஐலாண்டோட ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது டே லூசு பையல உனக்கு பறக்கிறதுக்கே அந்த ஃபேரியோட ஹெல்ப் வேணும், இப்ப மட்டும் லில்லி கரெக்ட் டைம்க்கு எங்களை அங்க கூட்டிட்டு வரலன்னா நான் அங்க வந்திருக்க மாட்டேன், நான் மட்டும் வில்லனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலன்னா நீ அந்த இடத்துலயே வில்லன் கையால செத்து போயிருப்ப புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஏமா அதெல்லாம் வாழ்க்கையில அப்பப்ப சர்க்கிள் வர்றது சகஜம்தான், அதுக்காக நான் சாகலாம் மாட்டேன், நான் பீட்டர் பேன், நான் நல்லவன், அந்த கேப்டன் கெட்டவன், நல்லதுதான் ஜெயிக்கும் கெட்டது எப்பவுமே தோக்கும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பீட்டர் அங்க இருந்து பறந்து போயிடுறான். இப்ப இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் கோவமா நடக்கும்போது அந்த சமயத்துல ஒரு குழந்தை ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பீட்டர் சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பு, அந்த கேப்டன் எப்பவுமே கெட்டவனா இருந்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினா அந்த பசங்க அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வாசல்லே லில்லி நின்னுகிட்டு சரி ஓகே எனக்கும் டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் ஏதாவது ஒண்ணு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி லில்லி சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு புரியல, ஏன் நீங்களும் வரலாமே அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு அங்க வீடு இருக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லில்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம பீட்டரும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட கதை கேட்கும் போது நம்ம ஹீரோயின் தான் ஏகப்பட்ட கதை படிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு சொல்லலாம்னு பார்க்கும்போது அப்பதான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, நான் இன்னொரு நாள் கதை சொல்றேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஏ பீட்டர் நீ உன் கதையை சொல்லுப்பா, வில்லனும் நீயும் எப்ப பாத்துக்கிட்டீங்க, எதனால நீயும் வில்லனும் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதனாலன்னா நான் நல்லவன் அவன் கெட்டவன் அதனாலதான் சண்டை போடுறோம் அப்படின்ட்டு அந்த பீட்டர் சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் சிம்பிளாவே கேட்கிறேன், பீட்டர் கூட நீ எதுக்காக கடைசியா கத்தி சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எப்பவுமே இப்படிதான் நடக்கும், ஏன்னா நான் நல்லவன் அவன் கெட்டவன், சரி அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு வேற ஏதாவது டாபிக் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ சொல்ல வேணாம்னு நினைக்கிறான் போல இருக்கு, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இப்ப அங்க உள்ள பசங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பத்தி எல்லாம் பேசும்போது அங்க இருக்க பசங்கள்ல ஒருத்தன் ஆமாப்பா ஒரு காலத்துல எங்க அம்மா கூட நான் சண்டை போட்டேன், ஆனா எனக்கும் எங்க அம்மாவை பார்க்கணும் போலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு பீட்டர் டென்ஷன் ஆயிடுறான். டேய் என்னடா சொன்ன, உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா, நீங்க மட்டும் வீட்டுக்கு போனீங்கன்னா வளர்ந்துருவீங்க, அதுக்கப்புறம் ஃபன் பண்ண முடியாது அட்வென்ச்சர்ஸ் இருக்காது புரியுதா, உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தினா என்கிட்டே வந்து இப்படிதான் பேசுவீங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பீட்டர் கோவமா அங்க இருந்து பறந்து போயிடுறான். இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம கத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாருமே தாலாட்டு பாட சொல்றாங்க. சரி ஓகே தூங்குறதுக்கு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கும் போது இது எல்லாமே தூரத்துல இருக்க வில்லனுக்கும் கேக்குது. வில்லனும் அந்த இடத்துக்கு பக்கத்துல வேற ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கான் போல இருக்கு. அவன் இந்த பாட்டை கேட்ட உடனே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்னன்னு தெரியல, அது அவன் ரியாக்ஷன்லயே தெரியுது.
இப்ப கட் பண்ணா இந்த பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு போலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல அந்த ஃபேரி வந்து ஹீரோயின் கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அது என்னன்னே நம்ம ஹீரோயினுக்கு புரியல. அதனால இப்ப அந்த ஃபேரி ஹீரோயினை மேல உள்ள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா டோர்ல ஜேம்ஸ்னு போட்டிருக்கு. அதை அடிச்சுட்டு பீட்டர்னு எழுதிருக்காங்க. பீட்டர்னா நம்ம பீட்டர் பேன். இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் உடைய ரூமா இருந்துச்சா? யார் அந்த ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப அந்த ஃபேரி ஒரு கொக்கி சிம்பிளை காட்டுது. என்னன்னு பார்த்தா நம்ம வில்லன் தான் அந்த கொக்கியை கையில மாட்டிருப்பான். அந்த ஜேம்ஸ்ங்கிறவன் நம்ம வில்லனா? இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கா, எது வில்லன் அப்ப ஒரு காலத்துல இங்க தான் இருந்தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கதவை திறந்துட்டு உள்ள போனா நம்ம பீட்டர் ரூஃப் மேல தான் இருக்கான். உனக்கும் வில்லனுக்கும் என்ன பிரச்சனை? அவன் ஒரு ரூம்மேட் தானே அப்படின்னு சொல்லி இப்ப டோர்ல பார்த்ததை வச்சு ஹீரோயின் சொல்லும்போது அவன் வெறும் ரூம்மேட் மட்டும் இல்ல, என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் முத இந்த ஐலாண்டு கூட்டிட்டு வந்த சின்ன பையனே அவன் தான். ஆனா அவன் திடீர்னு ஒரு நாள் கெட்டவனா மாதிரி என் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். அதனால தான் அவனை தோக்கடிச்சு இந்த ஐலாண்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பீட்டர் சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோயின் ஒன்னு கேக்குறாங்க பாருங்க, அவன் கெட்டவனா மாறிட்டானா இல்ல வெளியே போயிட்டு வளர்ந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு அந்த பீட்டர் கேட்பானா? என்னன்னு புரியுதா? வளர்ந்ததுனாலே அந்த வில்லனை கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த பீட்டர். அவன் உண்மையிலே கெட்டவனானே தெரியல. இதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்கா பேசிட்டு இருக்கும்போது நீயும் நானும் என்ன சொல்லிட்டு இங்க வந்தோம்? இங்க இருந்தா இளமையா இருக்கலாம் தானே, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, தயவு செஞ்சு இப்போதைக்கு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் இப்ப வெளியே வராங்க. கீழே வந்து பார்த்தா எந்த ஒரு பசங்களையுமே காணா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் எங்கடா போனீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு யாரோ வந்து ஹீரோயினோட வாயை புத்துறாங்க. யாருன்னு பார்த்தா வில்லன் அவனோட ஆளுங்க கூட அந்த இடத்துக்கு வந்துட்டான். எல்லா பசங்களுமே அவன் தான் புடிச்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினோட வாயை பொத்திட்டு வில்லன் சைலண்டா ஸ்டேர்ஸ்ல மேலே ஏறி போயிட்டு இருக்கான். இப்ப பீட்டரோட ரூம்குள்ள போகும்போது அங்க பார்த்தா நம்ம பீட்டரை காணா. என்னன்னா நம்ம ஆளு என்ட்ரன்ஸ்ல டோருக்கு மேலே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. பீட்டரு எங்கப்பா இருக்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே இடத்துல தான் ஒரு காலத்துல நீயும் நானும் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம். பீட்டர் பின்னாடி வந்து நிக்கிறான். நம்ம வில்லன் டக்குன்னு கத்தி எடுத்து வெட்டும் போது பீட்டரோட நெஞ்சிலேயே ஒரு போடு போட்டுறான் நம்ம வில்லன். இதை பார்த்துட்டு வில்லனுக்கே ஷாக்கு. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பீட்டர் மயங்கி கீழே விழுந்துடுறான். கீழேனா சாதாரணமா தரையில இல்ல, அங்க டாப் ஃப்ளோர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும் போது ஃபேரி வந்து பீட்டரை காப்பாத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல வில்லனோட ஆளுங்க ஃபேரியும் கரெக்டா பிடிச்சிடுறானுங்க. சோ பீட்டரால பறக்க முடியல. அவ்வளவு ஹைட்ல இருந்து தலைவன் ஸ்ட்ரைட்டா கீழே வந்து விழுந்து அந்த இடத்துல மயங்கிட்டான். இதை பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாம் என்னடா ஆச்சு உனக்கு பீட்டர் அப்படின்ற மாதிரி கத்தும்போது வில்லன் இந்த சைடு நான் பீட்டரை கொன்னுட்டேனா, ஃபைனலி ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லன் அவனோட ஆளுங்களோட அந்த பசங்க எல்லாருமே கூட்டிட்டு அவனோட கப்பலுக்கு போறான். அது ஏன் எதுக்குன்னு தெரியல. இந்த சைடு பீட்டர் மயங்கினவரு முழிக்கவே இல்ல. அந்த சமயத்துல நம்ம பீட்டரோட நிழல் தனி பீட்டர் தனி தானே. நம்ம பீட்டரோட நிழல் எந்திரிச்சு வேகமா அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கடா போகுதுன்னு பார்த்தா அங்க லில்லி அவங்களோட வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி போய் நிக்கும் போது அங்க லில்லிக்கு நல்லாவே புரிஞ்சது பீட்டருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோ வேகமா அவங்களும் குதிரை எடுத்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் அந்த பசங்களையும் வில்லன் அவனோட கப்பலுக்குள்ள ஏத்திட்டா. அங்க ஒரு ஜெயிலுக்குள்ள அவங்களை அடைச்சு வச்சிருக்கும் போது வில்லன் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இன்னைக்கு நைட்டு நீ ஏதோ ஒரு பாட்டு பாடினல்ல அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதுன்னு சொல்லு அப்படின்ட்டு வில்லன் மிரட்டின உடனே சரி ஓகே அது எங்க அம்மா எனக்கு பாட்டு பாடுற தாலாட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஓ அம்மாவா உண்மைதான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சுன்னு யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்லிட்டு ஓரமா போய் நின்று யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் உடனே வில்லன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. பீட்டர் தான் உங்களை இந்த ஐலாண்டு கூட்டிட்டு வந்தானா, அதுக்கப்புறம் நீங்க இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போய் வளர்ந்து கெட்டவரா மாதிரி திரும்ப வந்தீங்களாமே அது உண்மையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது பீட்டர் சொன்னானா அவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். அது என்னன்னு தெரியுமா? அந்த பீட்டர் தான் இந்த ஐலாண்டை விட்டு என்னை வெளியே துரத்தினான். பீட்டர் என்னதான் முத இந்த ஐலாண்டு கூட்டிட்டு வந்தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம். ஆனா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதை நான் பீட்டர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீட்டர் அவனே என்னை இந்த ஐலாண்டை விட்டு விரட்டிட்டான். என்னால என் வீட்டுக்கும் போக முடியாம இந்த ஐலாண்டுக்கும் திரும்ப வர முடியாம சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். அந்த சமயத்துல தான் இந்த பைரட் ஷிப்புக்கு வந்து சேர்ந்தேன். அந்த வயசானவர் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு. இப்ப அப்படி வளர்ந்தனா இந்த பைரட்ஸ்க்கே ஹெட் ஆயிட்டேன். நான் கெட்டவனா, என்ன கெட்டவனாக்குன்னு அவன் மட்டும் என்ன நல்லவனா அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்லும் போது தான் இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வருது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா திரும்ப பாருங்க. பல தடவை எல்லாம் சொல்ல போறது இல்ல, ஒரு தடவை சொன்னாலே போதும்னு தோணுது. போன வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த 5-6 தடவை சொல்லி லென்த் ஆக்கி வச்சிருப்பேன். இப்ப அந்த சமயத்துல வில்லன் டேய் எல்லாரையுமே தண்ணியில இறக்கி கொல்ல போறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோயின் என்னைய மட்டும் கொண்டுக்கங்க, எனக்கு பதிலா இந்த பசங்க எல்லாருமே விட்டுருங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்க ஆளுங்க வேணும்ல. இந்த பசங்க எல்லாரும் இப்ப அந்த ஐலாண்டை விட்டு வெளியே இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே வயசாக ஆரம்பிச்சிடும். இவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் இவங்களையே நீங்க வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. இந்த சைடு வயசானவர் இதையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வயசானவர் ரொம்ப நல்லவர். அவர் தானே நம்ம வில்லனையே எடுத்து வளர்த்திருப்பாரு. ஆனா வில்லன் பீட்டர் மேல இருந்த கோவத்துல இப்படி கெத்தவனா மாறி இருக்கான்.
கட் பண்ணி இந்த சைடு நம்ம லில்லியை காமிச்சா அவங்க வந்து பீட்டரை காப்பாத்திட்டாங்க. இப்ப பீட்டர் முழிச்ச உடனே பறந்து போய் நம்ம பசங்களை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணும்போது அங்கதான் ஃபேரி இல்லையே. சோ பீட்டரால பறக்க முடியல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல லில்லி, இங்க பாரு, பிண்டி சொன்னது உண்மைதான், உனக்கு மத்தவங்களோட ஹெல்ப்பும் தேவை, வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி லில்லி பீட்டரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப விடிஞ்சிருது. அங்க கப்பல்ல வில்லனுடைய ஆளுங்க நம்ம ஹீரோயினை தண்ணியில தள்ளி விடலான்னு பாக்கும்போது இப்ப ஹீரோயினோட கையெல்லாம் கட்டி வச்சுட்டு கட்டையோட எட்ஜில நிக்க வச்சிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு ஃபேரிய ஒரு லேம்புக்குள்ளதான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்க ஃபேரி அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த லேம்பையே பறக்க வச்சு ஸ்ட்ரைட்டா அந்த வயசானவரோட தலையிலேயே அந்த லேம்ப் விழுந்துருது. அந்த வயசானவரும் கீழே விழுந்துடுறாரு. ஆனா இது எதையுமே வில்லனும் அவனோட ஆளுங்களும் நோட் பண்ணல. அவங்க எல்லாரும் ஹீரோயினை தள்ளி விட்டதுலயே இருக்கும்போது அந்த சமயத்துல ஹீரோயின் பெரியவள் ஆகுறது நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணோம். ஆனா லைஃபே ஒரு அட்வென்ச்சர் தான், அது புரியாம இங்க வந்து இப்ப சாக போறேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த சமயத்துல தான் பீட்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம மைண்ட் முழுக்க சந்தோஷமான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு பீட்டர் சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயம் எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும்போது இப்ப ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நடந்த விஷயம் எதையுமே யோசிக்காம ஹீரோயின் நடக்க போற விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு போயிருந்தா பாஸ் பண்ணிருப்பாங்க, பெரிய ஆள் ஆயிருப்பாங்க, பெரிய ஆபீசர் ஆயிருப்பாங்க, பைலட் ஆயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிருப்பாங்க, வயசாகும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த கப்பல்ல இருந்து அவங்களே கீழே குதிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வில்லன் பார்த்துட்டு சூப்பரு, வந்த வேலை முடிஞ்சு, கப்பல் எடுங்கடா. ஆமா, என்ன ஹீரோயின் விழுந்த சவுண்டே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த சைடு அந்த வயசானவர், அவர் நல்லவர் தானே, சோ எனக்கு கேட்டுச்சுப்பா, ஹீரோயின் செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திடீர்னு பார்த்தா அந்த கப்பல் முழுக்க ஏதோ மந்திர தூளா பரவுது. இப்ப வில்லன் திரும்பி பார்த்தா ஹீரோயின் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் எப்படிரா அப்படின்ற மாதிரி வில்லனும் அவனோட ஆளுங்களும் ஆச்சரியமா பார்க்கும்போது பறக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவங்க மட்டும் தனியா பறக்கல, அந்த மொத கப்பலையும் சேர்த்து பறக்க வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பசங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா பீட்டராலேயே அவனால மட்டும் தான் பறக்க முடியும். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் அந்த ஒட்டுமொத்த கப்பலையும் சேர்த்து பறக்க வச்சிட்டாங்க இல்லையா. இப்ப கப்பல் பறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம பசங்களும் வில்லனோட ஆளுங்களும் சண்டை போடலான்னு பார்க்கும்போது அந்த சைடு திடீர்னு ஏதோ குதிரை கணக்கிற மாதிரி ஒரு சவுண்ட். என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம பீட்டர் லில்லி கூட அந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்ப மலைக்கு மேல இருந்து நம்ம பீட்டர் கத்தி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா கப்பல்ல வந்து சறுக்கிக்கிட்டே இறங்கிடுறாப்ல. இப்ப பீட்டர் வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினும் மத்த பசங்களும் அங்க உள்ள வில்லனோட ஆளுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்கு, இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபைட் ஒரு வழியா எண்டுக்கு வந்துருச்சு. அந்த சைடு பீட்டரும் வில்லனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கத்தி சண்டையில எக்ஸ்பர்ட். நம்ம வில்லன் டாப்ல இருந்து கீழே விழுகிற அளவுக்கு போயிடுறான். கப்பலும் மேல பறந்துகிட்டு இருக்கு இல்லையா. அந்த சைடு பார்த்தா பீட்டர் கரெக்டா வில்லனை பிடிச்சிக்கிறான். இதை பார்த்த உடனே வில்லன், தெரியும்டா உன்னால என்னை கொல்ல முடியாது, நானும் நீயும் சண்டை போடுறதை நிறுத்திட்டா உனக்கான பர்பஸே இருக்காதுடா, ஏன்னா நான் வில்லனா இருக்கறதுனால தான் நீ ஹீரோவா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த சமயத்துல பீட்டர், நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது, மன்னிச்சிடறா மச்சான், கவலைப்படாத மச்சான், உன் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு வில்லனுக்கே ஷாக்கு. ஏன்னா அவன் பீட்டர் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அப்பன்னு பார்த்து வில்லன் டாப்ல இருந்து கீழே விழுக போறான். மைண்ட் ஃபுல்லா சந்தோஷமான மெமரிஸை யோசிச்சு பாரு, பறக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லும்போது நல்ல மெமரிஸ்னு ஒண்ணு என் லைஃப்லயே இல்லையடா அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்ல அந்த இடத்துலயே வில்லனுடைய கை கலந்துக்குது. டாப்ல இருந்து வில்லன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவன் சொன்ன வார்த்தையை நினைச்சு ஒருத்தனோட லைஃபே அழிச்சிட்டோமேன்னு சொல்லி பீட்டர் வில்லனோட கையில உள்ள கொக்கியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் மத்த பசங்களும் வந்து பீட்டரை சமாதானப்படுத்துறாங்க. வில்லனை நான் கைவிட்ட மாதிரி உங்க யாரையும் கைவிட்ட மாட்டேன், சரி ஓகே நான் சொல்ற வழியில போங்க, எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வழி சொல்ல ஆரம்பிக்க இப்ப ஹீரோயின் வந்து வெளியே பார்த்தா அந்த இடத்துல லில்லி குதிரையில நின்றுட்டு இருக்காங்க. போயிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்ல கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல அவங்களோட அப்பாக்கும் அம்மாக்கும் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அவங்க வேகமா மேல வரும்போது அந்த இடத்துல ஹீரோயின் நின்னுகிட்டு அழுதுட்டே அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சு, அம்மா சாரிமா, நீங்க சொன்னதுதான் சரி, வளர்றதாம ஒரே ஒரு நல்ல வழி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னாச்சு உனக்கு, ஏதோ சவுண்ட் கேக்குது ரூம்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ரூம்குள்ள வந்து பார்த்தா எல்லா பசங்களும் அங்கதான் இருக்காங்க. யாருப்பா நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஷாக் ஆகும்போது நம்ம ஹீரோயின் ரூஃப் மேல ஏறி பீட்டரை பாக்குறதுக்காக வராங்க. அங்க பாத்தீங்களா கப்பலுடைய கயிறை சிம்னில கட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் பீட்டர் கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த ஃபேரி நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல இருக்க சிம்னி கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போறா. பக்கத்துல போய் பார்த்தா நம்ம பீட்டரோட பேர் இருக்குமா. என்னடா அது எங்க வீட்டுல உன் பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல தான் தெரிய வருது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா இந்த வீடு, ஒரு காலத்துல நம்ம பீட்டரும் இதே வீட்டுல தான் இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் சீன்ல கூட பாத்தீங்கன்னா பீட்டரோட நிலையில இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கோம்ல, அதுக்கு காரணம் நம்ம பீட்டருடைய உண்மையான வீடு இதுதான். இதை பத்திலாம் அவன் சொல்லிட்டு ஒரு காலத்துல நானும் இங்கதான் என் ஃபேமிலி கூட இருந்தேன், ஆனா என் அப்பா அம்மா கூட சண்டை, எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் என்னை பண்ண சொல்லுவாங்க, அதனால கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன், இப்ப யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கவலைப்படாதரா, அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது இதை பத்தி பீட்டரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா ஹீரோயினோட சிம்னி உடஞ்சு
உடைஞ்சு கப்பல் அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே பீட்டர் என்ன நினைச்சான்னு தெரியல. பீட்டர் பறந்து போய் அந்த கப்பல்ல ஏறிக்கிறாரு. ஹீரோயின் சொன்னது அவர் ஒத்துக்கல போல இருக்கு. இப்ப ஃபேரி ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், உன்னாலதான் இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃபேரியும் ஹீரோ கூடயே போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் புரியுது, சரி ஓகே இது உன்னோட லைஃப் ஓ முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் குட் பை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி நெவர்லாண்ட்ல காமிச்சா அங்க நம்ம வில்லனுக்கும் அவனோட ஆளுங்களுக்கும் எதுவும் ஆகல. அங்க உடஞ்சு போன கப்பலோட கட்டையெல்லாம் புடிச்சிட்டு கடல்ல மிதந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு மேல ஒரு சவுண்ட், மேல பார்த்தா அங்க நம்ம பீட்டர் கப்பல் எடுத்துட்டு வந்து நிக்கிறா. இப்ப பீட்டரை பார்த்துட்டு நம்ம வில்லன் கோவப்படுவாருன்னு பார்த்தா சிரிக்கிறாரு. அவரோட சிரிப்புலயே நமக்கு நல்லா தெரியுது பீட்டர் மன்னிப்பு கேட்ட உடனே அவர் மேல இருந்த கோவம் எல்லாமே வில்லனுக்கு போயிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. ஏன்னா படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா இன்னைக்கு நரேஷன் ஓகேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடா சொல்லிட்டேனா இல்ல என்னன்னு தெரியல. இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், வயசாகிறது நினைச்சு சந்தோஷப்படுங்க. நானே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தேன். ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பென்டன்னு பார்த்துட்டு அப்படியே லைஃப் போயிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, லைஃப்ல அட்வென்ச்சர் தேடிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. லைஃபே ஒரு அட்வென்ச்சர் தாயா, ஜாலியா இருங்க. அப்பப்ப ஏதாவது தப்பு நடக்குதா பரவாயில்ல பாத்துக்கலாம். இன்னும் சிம்பிளா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உடம்புல மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல என்ன இருக்கு? ஆக்சுவலா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரெண்டுமே போன வீடியோல சொன்னதுதான். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? மத்த சேனல்ல போடாத தமிழ்ல டப் பண்ணாத நல்ல நல்ல படங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு போங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 3 இடத்துலயுமே புதுசா கடையை திறந்திருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஏதாவது ஒன்லியோ இல்ல எல்லாத்துலயுமே கூட ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருத்தர் வந்து டிக்டாக்ல வேற அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கிறாப்ல. ஓகே, கூடிய சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.